தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளைப் போல சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிக மிக சிறப்புக்குரியது அப்படிங்கிறது உண்மை. சித்ரா மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி 2026 வருடத்திற்கான நாள் எப்பொழுது வருது, விரதம் நெய்வேத்தியம் என்னென்ன செய்யணும், செய்ய வேண்டியவைகள்லாம் என்னென்ன, செய்ய கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. எல்லாராலும் கொண்டாடப்படும் மிக மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தான் சித்ரா பௌர்ணமி. மாதந்தோறும் பௌர்ணமி திதி வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி நாளில் மட்டும் விழா எடுத்து நம்ம கொண்டாடுவோம். அப்படி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னும், இந்த நாளில் விரதம் இருப்பது எப்படி, நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கணும், செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையும் நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். இது நம்மளுடைய பாவ புண்ணிய செயல்களை கணக்கு வைத்திருப்பவரும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தருபவருமான சித்ரகுப்தரை வழிபடுவதற்கான ஏற்ற நாளாகவே கருதப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்று செய்யப்படும் வழிபாடுகளால் இறை அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான நாளாகவும் இது குறிப்பாக சொல்லப்படுது. நம்ம வாழும் காலத்தில் செய்யும் நன்மைகள் தீமைகள் பதிவு செய்து வைத்திருப்பவர் தான் சித்ரகுப்தர். நாம் இறந்த பிறகு நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா, நரகத்திற்கு செல்ல வேண்டுமா அப்படிங்கிறத சித்ரகுப்தர் தான் தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. நாம் மரணத்திற்கு பிறகு நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னும், கடந்த காலங்களில் செய்த தவறுகள் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செஞ்ச தவறுகளுக்காக வருந்தி சித்ரகுப்தரை மனதார வேண்டி சில வழிபாடுகளை செய்வதன் மூலம் அவர்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த வருடத்தின் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை மே மாத 1ஆம் தேதி என்னைக்கு வருது. பௌர்ணமி திதி துவங்கும் நேரம்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மணிக்கு துவங்கி பௌர்ணமி திதி நிறைவடையும் நேரம்னு பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி இரவு 11:07 மணிக்கு நிறைவடையுது. சித்திரை நட்சத்திரம் துவங்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அதிகாலையில் 1:11 மணிக்கு துவங்கி சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி அதிகாலை 2:41 மணிக்கு முடிவடையுது. அந்த வகையில் பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி 2026 வருடத்திற்கான நாள்னு பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், புனித நீராடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சிவ வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது, தானங்கள் செய்வது, அதே போல் குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த நாளில் விரதம் இருப்பது எப்படி, நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கணும், அதே போல் குறிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து கிரிவலம் செல்வதற்கான அற்புதமான நாளாகவே இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உலக பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது அப்படின்னும், அந்த கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல 16 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த மலையை வலம் வரும் வழமை இங்கு இருக்குது அப்படிங்கிறதும், இந்த நாளில் வலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கிரிவலம் செல்லும் பொழுது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய்மையான ஆடையை அணிந்து அந்த நாளை பயபக்தியோடு துவங்க வேண்டும். இது ஒரு நீதியான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அப்படிங்கிறதுனால
இந்த நாளில் விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்தோன்னா கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் அன்றைய தினம் முழுவதும் உணவு ஏதும் அருந்தாமல் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு. முடியாதவர்கள் பழங்கள் பால் சாப்பிட்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மற்றும் பிற பால் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளணும். வழிபாடு செய்ய வேண்டிய இறைவன் பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஐதீகம். சில பேர் அம்பாள், மீனாட்சி அம்மன், கள்ளழகர் இவர்களையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நைவேத்தியம் என்ன வைக்கணும்னு பார்த்தோன்னா சித்திர அன்னங்கள் வைப்பது ரொம்பவே சிறப்பு. குறிப்பாக வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கலோடு எல்லா காய்கறிகளோடு சேர்ந்து செய்த கூட்டை நைவேத்தியமாக வைத்து சித்திரகுப்தரை நினைத்து வழிபாடு செய்தோன்னா செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் சித்திரகுப்தர் தருவார் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்வது ரொம்பவே சிறப்பு. பழைய ஆடைகளை கொடுப்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பூஜை நைவேத்திய பிரசாதத்திற்கு பிறகு பருப்பு, அரிசி, காய்கறிகள், தட்சணை இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக தான தர்மம் செய்யலாம். அதே போல் தேவைப்படுபவர்களுக்கு பண உதவி, வஸ்திர தானம், அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அசைவ உணவு, போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த நாளில் வாக்குவாதங்கள், எதிர்மறையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நேர்மறையான செயல்களில் ஈடுபடுவதோடு எதிர்மறையான செயல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரிடமும் கோபமாகவோ தகாத கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அற்புதமான நாளில் பிரார்த்தனை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு மத சடங்குகளை செய்வது, உண்ணாவிரதம், சுய பரிசோதனை செய்வது எதுவாக இருந்தாலும் உள்ளத்தை உற்சாகப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பை இந்த நாள் வழங்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த நாளை கூடுமானவரை நல்ல நோக்கத்தோடு நகர்த்தி, இறைவன் வழிபாட்டோடு நகர்த்தி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.